நம்ம கருப்பு கோழி பார்த்தீங்கன்னா 4 கோழி பொரிச்சிருக்கு. பொரிச்சு 15 நாள் கழிச்சு இப்போ குருணையும் கம்பு கொடுத்துருக்கோம். அந்த கோழிந்தெல்லாம் பாருங்கள் நல்லா வேகமாகவே சாப்பிடுது. அந்த அம்மா சாப்பிட்றத பார்த்து நல்லா வேகமாகவே டேஸ்ட்டாக இருக்கும் போல் நல்லாவே சாப்பிடுது. இந்த கம்பில் கால்சியம், புரோட்டீன், அயங்கிற சத்து இருக்கனால கோழி ரொம்பவே வேகமாகவே வளரும். ரொம்ப சத்தான பொருளும் இருக்குது. கோழி வேகமாக வளர்கிறதுக்கு கம்பு மட்டும் தந்தால் பத்தாது, அதோட சோளம், மக்காச்சோளம் இந்த மாதிரி தந்து வரணும். இதோடு சேர்த்து முருங்கைக்கீரை, அது மட்டும் இல்லை நேச்சுரலாகவே ஹெல்த்தியாக வளரணும்னா அதுக்கு கரையான் தரலாம். கரையானோட சேர்த்து சாணிகளில் மேய விடலாம். அந்த சாணிகளில் இருக்க புழு பூச்சி சாப்பிட்டா ரொம்ப ஹெல்த்தியாகவே வளரும். அதுக்காக எல்லாத்துக்கும் மேலே தண்ணி நம்ம நல்லா ஒழுங்காக சுத்தமான தண்ணியாக கோழி குஞ்சுங்களாம் ஒரு மாதத்துக்கு கூண்டுக்குள்ளே அடைச்சி கூட ரொம்பவே நல்லது. அப்போ தான் கழுவிலேருந்து காப்பாற்றலாம். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு ஒரு மாதத்துக்கு ஹீட்டு தேவை. ஸோ கூண்டுக்குள்ளே இருக்கிறது ரொம்பவே நல்லது. இந்த மாதிரி நான் கொடுத்த சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்களும் உங்கள் கோழி